ஒரு காலம் இருந்தது, இலங்கையிலே முஸ்லிம்கள் தான் கல்வியில வியாபாரத்தில் உயர்ந்தவர்களா ஐயாண்டு தான் சொல்ற முஸ்லிம்கள். முஸ்லிம்கள் என்றால் அவங்களோட ஏரியாவில் மதுபான கடை இருக்காது. முஸ்லிம்கள் என்றால் வட்டிக்கு கொடுக்க மாட்டாங்க. முஸ்லிம்கள் என்றால் கொலை செய்ய மாட்டாங்க, கொள்ளையடிக்க மாட்டாங்க, நேர்மையா இருப்பாங்க. இப்படித்தான் முஸ்லிம்கள் நம்பிக்கை இருந்தது. ஆரம்ப காலத்தில் மன்னராட்சி இலங்கையில் ஒரே நேரத்தில் பல மன்னர்கள். அனுராதபுரம் என்ற பெயர் வந்ததை அனுராஜபுரம் என்ற சொல் மறியிட்டார். 90 ஆட்சியாளர்கள் மன்னர்கள் ஆண்ட பகுதி அனுராஜபுரம், அனுராதபுரம். அப்ப அந்த மன்னர்கள் ஆட்சி செய்யும் போது குளங்களை கட்டுவாங்க. குளம் தான் அவர்களுடைய வளம், நீர் தான் அவர்களுடைய முதலீடு, விவசாயம் தான் அவர்களுடைய பொருளாதாரம். எங்க மனிதன் இருக்கிறானோ அங்க நீர் இருக்கும். நீர் இருக்கிற இடத்துல தான் மனுஷன் இருப்பான். அதனாலதான் நதிக்கரை நாகரீகங்கள் வந்தது. சிந்து நதிக்கரை நாகரீகம், நெயில் நதிக்கரை நாகரீகம், இப்படி நதிக்கரை நாகரீகங்கள் வந்தது என்னென்றால் மனுஷன் நதியோரத்தில் இருக்கிறதுனால. இலங்கையில மன்னர்கள் வெட்டின குளங்கள், இலங்கையில உள்ள ஹிஸ்டரி படித்தவர்கள் எடுத்து பாருங்க, குளங்களின் அணைக்கட்டுக்கு அருகிலே இருந்த ஒவ்வொரு ஊரும் முஸ்லிம் ஊர். இலங்கையில மன்னர்கள் வெட்டின குளங்களுக்கு அணைக்கட்டு இருக்கு. அணைக்கட்டு தான் அவர்களுடைய தலையெழுத்து. அணைக்கட்டு இரவோடு இரவாக உடைக்கப்பட்டால் ஆட்சி கவிழும். அதனால் அணைக்கட்டுக்கு அருகிலே நம்பிக்கையானவர்கள் வாழ வைக்கப்பட வேண்டும். முஸ்லிம்கள் தான் இலங்கையில் உள்ள குளங்களின் அணைக்கட்டுக்கு அருகிலே இருந்தவர்கள் வரலாற்று புரட்டிப்பார். அப்ப முஸ்லிம்கள் மேல அந்த நேரத்து மன்னர்கள் நம்பிக்கை கொண்டு வந்தாங்க. அவ்வளவுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. இலங்கையினுடைய பாட சிலபஸ்ல ஒரு ஹிஸ்டரி இருந்தது, இப்ப தூக்கிட்டாங்க. அண்மை காலமா ஒரு வெறி கொண்டவர்கள் வந்து என்ன செய்யறாங்க, அதை தூக்கிட்டாங்க. என்ன, பங்கரகம்மன் என்ற ஊர் வந்த வரலாறு புத்தகத்தில் எழுதப்பட்டு, பங்கரகம்மன் மஹியங்கனை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பங்கரகம்மன்ங்கிற ஊர் எப்படி வந்துச்சு என்று கேட்டால், ஒரு சிங்கள மன்னனின் எதிரியிடம் இருந்து அந்த மன்னனை உயிரை கொடுத்து ஒரு முஸ்லிம் பெண் காப்பாத்தினாள். அவளை வெட்டி அறிஞ்சிட்டு போனாங்க. அப்ப கூட காட்டி கொடுக்கவில்லை. அந்த மன்னன் வெளியில வந்து அந்த முஸ்லிம் தாயினுடைய ரத்தத்தை அள்ளி உடம்புல பூசி மறக்கலே என்றான். என்னை காப்பாற்றிய ரத்தம் என்றான். அதனாலதான் முஸ்லிம்களுக்கு மறக்கலையா என்ற பெயர் வந்துச்சு. மறக்கலே, என்னை காப்பாற்றிய ரத்தம். அந்த தாய்க்காக வேண்டி அந்த ஏரியாவையே முஸ்லிம்களுக்கு அந்த மன்னன் எழுதி கொடுத்தான். அந்த ஊரு தான் பங்கரகம்மன். இது இலங்கையினுடைய பாட புத்தகம் சொல்லுது. அந்த அளவுக்கு முஸ்லிம்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாங்க, படித்தவர்களாக இருந்தாங்க, ஆட்சியாளர்களுக்கு ஆலோசனையாளர்களாக முஸ்லிம்கள் இருந்தாங்க. டிபி ஜாயா இது மாதிரி படிப்பிலே கல்வியை கொண்டு வந்த பலரை சொல்லலாம்.